ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்கு தேரே இஷ்க் மெயின் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் தனுஷ் லீட் ஒரு எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காட்டிஸ்டாக இருக்காங்க. அதாவது சைக்காட்டிஸ்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அதே காலேஜில் தான் நம்ம ஹீரோவும் படிக்கிறாரு, வேற டிபார்ட்மெண்ட்டில். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதில் முரடனா இருக்கவனி எப்படி நம்ம சாஃப்டாக மாற்ற முடியும் அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த டீம் பார்த்தீங்கன்னா இதை நீ ப்ராக்டிக்கலாக கொடு அப்படின்றாங்க. அதுக்காக நம்ம ஹீரோயின் சூஸ் பண்ற ஆள் தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெத்தா முரடனா இருக்க ஒரு ஆளு. அவர்கிட்ட போய் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்ததுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயின் நீ வேணா லவ் பண்ணிக்க, நான் என் ப்ராஜெக்டா தான் உன்னை பாக்குறேன் அப்படின்ட்டு சொல்லி ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட்டையே சொல்லலாம், அதே மாதிரி நெகட்டிவாகவும் ஸ்டோரி பிளாட்டையே சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்டோரி பிளாட் பார்த்தீங்கன்னா ஒரு அரக பழசான ஸ்டோரி பிளாட் இதே மாதிரி நம்ம 11 படங்கள் பார்த்தாச்சு. பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஹீரோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஆனா ஹீரோயின் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருந்தாலும் அவங்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கன்ஃபியூஷனோட எழுதியிருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணே பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காட்டிஸ்ட் தான். ஆனா அந்த பொண்ணு நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் சைக்காட்டிஸ்ட் கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. படத்துல வர லவ் போர்ஷன்ஸ்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நான் லீனியரா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம என்ன கிளைமேக்ஸ் அப்படின்றதையே ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சுக்கிறோம். அதனால படம் நமக்கு சுவாரஸ்யமா இல்லாம போகுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி படம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருக்கு. சாங்ஸும் ஏஆர் பண்ணியிருக்காங்க, அதுவுமே நல்லா தான் இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான், பெருசா எங்கேஜிங்கா எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதல் சீன்லயே நமக்கு இதோட கிளைமேக்ஸ் தெரிஞ்சிருது. அதனால சுவாரஸ்யம் இல்ல. சரி அது மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் பயங்கர லேகிங்கா போகுது. பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே காட்சி தான் வருது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். அதுவும் தனுஷ்காக மட்டும் வேணா ட்ரை பண்ணலாம். மற்றபடி படத்துல பெருசா சொல்லிக்கிற அளவு எதுவும் இல்லை. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.